என்னம்மா இன்னும் ஏன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இவரையே மறுபடியும் மொத்தமாவை திட்டிட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்ன தப்பு பண்ணாலும்? முதலாளி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப என்ன நீங்க வேலையில இருந்து அனுப்புறீங்க? வேலைக்கு வேணா, நீ வேலையை விட்டு போயிடுன்னு நான் எப்பமா உன்ன சொன்னேன்? ஒரு மாசம் வீட்டுல இருக்க மாட்டோம், ஊருக்கு போறோம், நீயும் ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். இந்தாம்மா சம்பளம். ஐயா ஐயா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா திருத்திக்கிறேன். என்ன வேலையில இருந்து மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. எனக்கு ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்குதான் போறேன். திரும்ப வந்ததும் நீயே வா, கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். என்னங்க, என்ன பிரச்சனைங்க? அது அக்கா, ஐயா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன வேலையில இருந்து அனுப்ப வேண்டாம். எத்தனை தடவை சொல்றது உனக்கு வேலையை விட்டு அனுப்பலன்னு? என்னங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? அமைதியா பேசினாதான் இவளுக்கு புரியலையே. எனக்கே 1000 டென்ஷன் இருக்கு, இதுல இது ஒண்ணா? என்னம்மா மூஞ்சிய பாத்துக்கிட்டே நிக்கிற? கிளம்புமா. என்னங்க, முத்தம்மா, முத்தம்மா, என்னங்க என்னாச்சு? ஏன் அவளை வேலையை விட்டு வெளியே அனுப்புறீங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறமா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு, நம்ம இப்ப ஊருக்கு போறோம். என்னங்க திடீர்னு ஊருக்கு? ஏன்னு தெரியல, கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்க வேணாம்னு நினைக்கிறேன். நீ போய் ரெடி ஆகு. மந்த்ரா ரெடியா? இதோ வந்துட்டேங்க. புடவை கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் மந்த்ரா, வாவ், சேலையா? இல்ல, இந்த புடவை கட்டின நீதான். நைட் எல்லாம் ரைட்டிங், மார்னிங்ல மூடு வருதா? என்னங்க, சாரிய விடுங்க. ஹலோ, நான் இழுக்கலமா, புடவை கட்டல மாட்டிருக்கு பாரு. மந்த்ரா, என்னங்க, கிளம்புவோமா? போலங்க. வா. இந்த பொம்பளைங்களை அலங்காரம் பண்ண சொன்னா வாழ்க்கை முழுக்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் பண்றாங்களோ ஒண்ணுமே புரியல. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணணும், டோர் எல்லாம் லாக் பண்ணணும். நான் மந்த்ரா இல்ல, நானி. என்னடா இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா? இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் தப்பிச்சதே கிடையாது. மந்த்ரா, என்ன பண்ற? மந்த்ரா, என்ன விடு, என்ன விடு, என்ன விடு மந்த்ரா. மந்த்ரா, மந்த்ரா, என்னாச்சு உனக்கு? மந்த்ரா, மந்த்ரா, மந்த்ரா என்ன பாரு. மந்த்ரா எந்திரி, கண்ணு முடிச்சு பாரு. மந்த்ரா, மந்த்ரா, மந்த்ரா.
ஹார்ட் பீட்ஸ்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டா? இது வரைக்கும் இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை டாக்டர். இங்கே பாருங்க, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சரியானதுக்கப்புறம் யாராவது ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஓகே டாக்டர். ஷமந்த், நீ இங்கேயே இரு, நான் டாக்டரை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். How is her condition, doctor? She is very weak. நான் எழுதி கொடுத்த டேப்லெட்டை ரெகுலராக கொடுங்க. She will be all right. Yes, all right, doctor. பாட்டி, என்ன பாட்டி திடீர்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கினோடனே ஃபோன் பண்ணிருக்கலாமே? பாவம், நீ ஏன் எவ்வளவோ டென்ஷன்ல இருக்க? உனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன கூட்டிட்டு போறதை விட நானே டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். என்னாச்சுப்பா? இப்ப ஒன்னும் இல்ல, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். மந்த்ரா ஷமந்து ரூம்ல இருக்காங்க, நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் டாக்டரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர். வணக்கம் பாட்டிமா. என் பேர சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அவன் தான் என் உலகம்னு நினைச்சு அவனை கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா பார்த்து வளர்த்து படிக்கவும் வச்சேன், கல்யாணமும் பண்ணி வச்சேன். ஆமா பாட்டி. சின்ன செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேலி தேவைப்படாதுன்னு அவனை நான் சுதந்திரமா விட்டுட்டு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டேன். ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள அவன் இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டான்பா, தப்பு பண்ணிட்டான். நானும் வேணான்னு தான் சொன்னேன் பாட்டி. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட், தாத்தா அப்பா மாமா சித்தப்பா சின்ன வயசு நினைவுகள் இப்படியெல்லாம் சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு இந்த வீடை வாங்கிட்டான். இந்த பொடிவாதம், சென்டிமெண்ட், தொடுக்குத்தனம் இது எல்லாமே அவனோட பலவீனம் தம்பி. இங்க பாருப்பா, நம்ம ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சரித்திரம் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்க ஏதாவது துர்சம்பவங்கள் நடந்திருந்தா அது வாழ்றதுக்கு ஏத்த இடம் இல்ல. நாங்க இந்த வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதோ துர்சக்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஆயிருக்குது. ஆமாம்பா. நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணணும் சொல்லுங்க. நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு தேவைப்படுறது மன ரீதியான ஒரு துணை. நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற வரைக்கும் நீ கூடயே இருக்கணும். அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும். கண்டிப்பா பாட்டி.